குஜராத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் ஒரு விமானி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் ஜாம்நகர் விமான நிலையத்தில் இருந்து வான்வழியாக வந்த IAF ஜாகுவார் விமானம் நேற்றிரவு விபத்துக்குள்ளானது. விமானிகள் தொழில்நுட்ப கோளாறை எதிர்கொண்டு வெளியேற்ற தொடங்கினர். விபத்தில் சிக்கிய போது விமானத்தில் விமானிகள் 2 பேர் இருந்தனர். ஒருவர் காயத்துடன் தப்பினார். அவர் ஜாம்நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றொரு விமானி காணாமல் போனார். அவரை விமானப்படை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று காணாமல் போன விமானி உயிரிழந்ததாக விமானப்படை அறிவித்துள்ளது. விமானப்படையின் மூத்த அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்தை இரவே சென்று பார்வையிட்டனர். விபத்துக்கு முன்பு ஒரு விமானி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் மற்றொரு விமானியை மீட்க முடியவில்லை. விமானம் தீப்பிடித்தது. இதனால் தீயில் சிக்கி விமானி ஒருவர் உயிரிழந்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போர் விமானம் விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடந்து வருகிறது.